இப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளிய இருந்து ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப 2 பேரும் அந்த சைடு போறான். அவங்க 2 பேர்ட்ட காசு கேட்கறாரு. அதுல ஒருத்தன் சொல்றான், "அவனுக்கு காசு குடுக்காதடா, தேவையில்லாம செலவழிப்பான். அதனால குடுக்க வேணாம்" அப்படிங்கிறான். அப்போ அந்த பிச்சை எடுக்கிறவன் வந்து, "இல்ல நான் ஹோட்டல் இருக்கு. இந்த ஹோட்டல்ல ஏதாவது சாப்பாடு வாங்கி குடுங்க" அப்படிங்கிறான். சரி ஹோட்டல் இருக்குல்ல, அப்ப வா உள்ள போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உள்ள கூட்டு போறாங்க. சரி உள்ள கூட்டு போனதுக்கப்புறம் மெனு கார்டு கேட்கறான். மெனு கார்டு வாங்கிட்டு, "இதுல என்ன வேணும் அப்படி பார்த்து சொல்லு" அப்படிங்கிறான். அவனும் அதுலேருந்து ஒரு ஃபுட் சொல்றான். ஸோ அந்த ஃபுட்டோட ரேட்ட பார்த்துட்டு, "இது இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கே, இது வேணுமா?" அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்றான். அப்போ கூட இருந்த இன்னொருத்தன் வந்து, "வேணாம் இருக்கட்டும் பரவால்ல. இது வந்து சொல்லிருவோம். இதே சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி இத சொல்லிடுறான். அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. 10 நிமிஷம் ஆயிருச்சு. இன்னும் வரவே இல்ல. "இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஓனர் வந்து, "இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஆகும் இந்த ஃபுட்டுக்கு. வெயிட் பண்ணி சாப்பிடலாம் சாப்பிடுங்க" அப்படிங்க. உடனே வந்து அந்த பிச்சை எடுக்கிறவன் வந்து, "நீங்க வேணா காசு குடுத்துட்டு போங்க. நான் வேணா சாப்பிட்டு பொறுமையா வரேன்" அப்படிங்கிறான். உடனே அவங்களும் வந்து, "சரி டைம் ஆயிருச்சு. நம்மளும் எதுக்கு இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு" அப்படின்னு சொல்லி காச குடுத்து கிளம்புவேன்னு சொல்லி காச குடுத்துட்டு கிளம்புறாங்க. ஸோ உடனே அவங்க 2 பேரும் வந்து பில் கவுண்டர்ல போய் ஓனர் கிட்ட பில் எவ்வளோ இந்த ஃபுட்டுக்கு அப்படின்னு கேட்குறான். அவனும் காசு இவ்வளோங்கிறான். உடனே அவங்க காச குடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அந்த 2 பேர் கிளம்புனதுக்கப்புறம் ஓனர் வந்து, "அவங்க கிளம்பிட்டாங்க. நீ அடுத்த கஸ்டமர பாரு" அப்படின்னு அந்த பிச்சைக்காரன பார்த்து சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பிச்சைக்காரனே வந்து அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்றவன் தான் அப்படின்னு.